பல்லவத்தில் இருக்கிற என் தகப்பனே, தேவா, நீர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் ஆண்டவரே, எம்மை நோக்கி நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக எவ்வளோ ஒரு பெரிய கிருபையை உரிமை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. யாருமே இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு உலக பிரகாரமான தகப்பனை விட ஆண்டவரே நீர் என் பரம தகப்பனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியத்துக்கு ஆண்டவரே என்னை ஒரு உரிமையுள்ளவனாக உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிந்தின இரத்தத்தின் மூலமாக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை எவ்வளோ பெரியது ஆண்டவரே. எமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தாப்பனே. ஆமாண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் உம்மை மகிமைப்படுத்துவதே என்னுடைய வாழ்க்கையின் இலக்காக நோக்கமாக ஆண்டவரே இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேதத்தில் எனக்கு தெளிவுபடுத்திற்கு மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய சிந்தனையின் மூலமாக, என்னுடைய செயலின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆம் தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எவ்வளவாக என்னை ரட்சித்தீர், மீட்டு கொண்டீர். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே எமக்காக செலவிடப்படவும், என்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, என்னுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவரே உமக்கு சாட்சியாக காணப்பட வேண்டும், உமக்கு பிரதியாய் காணப்பட வேண்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தாவே, என்ன ஒரு அருமையான காரியம்! இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையானது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் ஆண்டவரே அது எவ்வளவு மேலானது, எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு சிறந்தது ஆண்டவரே. உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையானது இந்த உலகத்தில் பிரயோஜனமாய் செலவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆமாண்டவரே, என் வாழ்க்கையானது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கட்டும். என்னுடைய ஒவ்வொரு செயலிலும், சிந்தனையிலும், எண்ணத்திலும், நடத்தையிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் காணப்படட்டும். நற்கனிகளை கொடுத்து என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஆம் ஆண்டவரே, உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கிருபையை காண்பித்திருக்கிறேன் ஆண்டவரே. நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். அந்த ஆண்டவரே 10 குஷ்டங்களில் ஒருவன் வந்து உம்மை ஸ்தோத்திரித்தான் ஆண்டவரே. தேவா, எனக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நான் கடமைப்பட்டவன் அல்லவா? ஆம் ஆண்டவரே, நான் நிச்சயமாக கடமைப்பட்டவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய துன்பங்களின் மத்தியில் கூட நான் உமக்கென்று சாட்சியாய் வாழும் பொழுது நிச்சயமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவரே. நிச்சயமாக உம்முடைய நாமம் மேன்மைப்படும் ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையானது என் ஆண்டவருக்கு ஒரு உகந்த வாசனையான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. உம்முடைய நாம ஆண்டவரே மகிமைப்பட வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற இந்த புதிய சுவிகாரத்தை எனக்கு கொடுத்திருப்பீரானா? இந்த உலக தகப்பனை விட என்னை நேசிக்கிறீங்க, நான் மறந்துட வேண்டாம் ஆண்டவரே. உலக தகப்பனை விட என்னை ஆண்டவரே அது சொல்ல ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அவ்வளவாக நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களே, அந்த நேசத்துக்கு நான் ஆண்டவரே கடமைப்பட்டவன். அந்த நேசத்துக்கு ஆண்டவரே நான் உண்மையாலுமே ஆண்டவரே நான் முற்றுமாக அடிமைப்பட்டவன். இந்த அன்பு எவ்வளோ பெரியது! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அன்பு எவ்வளோ மேலானது! உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ அருமையான ஒரு ஜெபத்தை ஆண்டவரே இயேசுவானவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த கிருபை எவ்வளவு மேலானது! உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படணும். அதுதான் ஆண்டவரே முக்கியமான ஒரு காரியம். இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம் ஆண்டவரே நிலைநாட்டப்பட வேண்டும். மெய்யான சபைகள் நிலைநாட்டப்பட வேணும். மெய்யான விசுவாசிகள் இருந்த ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே முதலாவது வைத்து வாழுகிற ஒரு அருமையான தேவ ஜனம் உருவாக வேண்டாம் ஆண்டவரே. பலவிதமான கர்த்தாவே, தவறான காரியங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. ஆனால் அது முக்கியமல்ல. ஆண்டவரை கனப்படுத்துகிற சபைகள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற சபைகள், அவருடைய ராஜ்யத்துக்குரிய அலங்கத்தை, அவருடைய ராஜ்யத்துக்குரிய அலங்காரத்தை கொண்ட சபைகள். ஆமாண்டவரே, நம்முடைய ராஜ்யம் பரலோகத்துக்கொத்த ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை செலுத்தும்படியான ராஜ்யம் அது. ஆண்டவருடைய சட்டதிட்டங்களை கொண்ட ராஜ்யம் அது. ஆண்டவருடைய பிரமாணங்களை கொண்ட ராஜ்யம் அது. ஆமா தாப்பனே, இந்த ஒரு பொல்லாத உலகத்தில் சபைகள் உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகின்றன. அவிதமான சபைகளாக எழுப்ப மாட்டே, இந்த சபையை கூட அவிதமாக மாற்ற மாட்டவரே. உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடிய, மேன்மையை செலுத்தக்கூடிய ஒரு சபையாக இது அமைய வேண்டாம் ஆண்டவரே. அதுதான் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்பட இல்லாத காரியங்களை எடுத்து போடும். எத்தனையோ இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற செயலில் தவறான பல காரியங்கள் மலிந்து கிடக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே கட்டும்படியான காரியங்களாக ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியனும் விசுவாசியும் தன்னுடைய ராஜ்யத்தை அல்ல, தன்னுடைய சொந்த திட்டத்தின்படியாக அல்ல. ஆமாண்டவரே, இது உம்முடைய ராஜ்யம், இது உம்முடையது. உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடிய ராஜ்யம், உம்மை ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யமாக இது எழும்பும் ஆண்டவரே. அந்த ராஜ்யமாக இந்த உலகத்தில் உம்முடைய ஆண்டவரே ராஜ்யம் வரட்டும். சாத்தான் ஆண்டவரே பயங்கரமாக தீவிரமாக ஐயோ அவனுடைய ராஜ்யத்தை கட்ட பார்க்கிறான். இல்லை ஆண்டவரே, அவனுடைய ராஜ்யம் இல்லை, என் ஆண்டவருடைய ராஜ்யம். என் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் தேவா எழும்ப வேண்டும். என் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் ஆண்டவரே எழுப்பப்பட வேண்டும். அதுதான் தேவை ஆண்டவரே, அதுதான் தேவை. விதமான காரியங்களே ஆண்டவரே நீர் கத்தாவே நிலைநாட்டும் ஆண்டவரே. தேவா நீ நிலைநாட்டும். உடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீர் ஆண்டவரே நிலைப்படுத்தும் தாப்பனே. தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல ஆமாண்டவரே சாத்தானுடைய ஆண்டவரே இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற காரியத்தில் அந்த ஒரு பக்கத்தில் ஆண்டவரே காணப்பட்டாலும் இதன் மத்தியில் உடைய ராஜ்யம் கட்டப்படணும். God's kingdom, we shall glorify God. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை ஆண்டவரே கர்த்தாவை பிரதானமாக எண்ணி உடைய ராஜ்யத்தின் பிரஜையாக, சாத்தானின் ராஜ்யம் அல்ல, இல்லை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜையாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீ தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன், உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே நிலைநாட்டப்படட்டும். உம்முடைய ராஜ்யமானது இந்த இடத்துல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அண்ட சராசரங்களில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அப்பனே பிசாசு தீவிரமாய் செயல்படுகிற இதன் மத்தியில் உம்முடைய ராஜ்யமானது, லார்ட் தை கிங்டம், தி கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவரே நான் அந்த கிங்டம் ஆஃப் காடனுடைய பிரஜைகளாக வாழுகிற மக்களாக கிறிஸ்தவர்களை எழுப்பும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, உலகத்தினுடைய அழிவுக்கு எதுவாக அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, ராஜ்யத்தின் புத்தர்களாக வாழுகிற ஆண்டவரே காரியம் காணப்படட்டும். அது ஆண்டவரை நிலைநாட்டப்படட்டும். ஸ்தோத்திரம் தாப்பனே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படட்டும். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல. நாட் மை will, நாட் மை பிளான், நாட் மை desire, but your plan. ஆண்டவரே, உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படட்டும். இந்த சபையில நிறைவேற்றப்படட்டும். என்னுடைய குடும்பத்தில் நிறைவேற்றப்படட்டும். என் ஆண்டுடைய சித்தமானது ஆண்டவரே தேவா நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். டு டு thy will. உம்முடைய சித்தத்தை செய்கிற மக்களை அநேகரை எழுப்பும் ஆண்டவரே. தாப்பனே, பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சரண்டரிங் oneself to God. ஆமாண்டவரே, பவுலை போல அருமையாக ஆண்டுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த காரியம் எவ்வளோ மேலானது ஆண்டவரே, எவ்வளோ உயர்வானது தாப்பனே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வாழுகிற மக்களை நீர் எழுப்பும். உங்களுடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. சாத்தான் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற எவ்வளோ பிரயாசப்படுகிறான். சாத்தானின் பிள்ளைகளாக அநேகர் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, இல்லை, என் ஆண்டுடைய சித்தம் ஆண்டவரே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிந்திக்கிறேன். என் ஆண்டுடைய சித்தம் ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், இந்த சபையில் உடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிந்திக்கிறேன். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய அருமையான சித்தம் தேவனே, சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட என்று சொல்லுகிற இவ்வளோ அருமையான வார்த்தை. ஆண்டுடைய சித்தம் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய குடும்பத்தில் நடைபெறணும். ஆமாண்டவர், உம்முடைய சித்தம் தகப்பனே, அடியேனுடைய குடும்பத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படும். சபையில் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படும். அது உம்முடைய சித்தம் எப்பொழுது ஆண்டவரே மேன்மையானது. கர்த்தருடைய சித்தம் என்பது மகிமையானது. கர்த்தருடைய சித்தம் என்பது உயர்வானது. கர்த்தருடைய சித்தம் என்பது ஆண்டவரே மகா உன்னதமானது. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிறைவேற்றப்படும். அதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கென்று நியமித்திருக்கிற அந்த பாதை, எனக்கென்று நீ நியமித்திருக்கிற அந்த வழி, எனக்கென்று நீ நியமித்திருக்கிற அந்த காரியம் ஆண்டவரே ஸ்தோத்திர தாப்பனே. தேவா தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தை பின்பற்றி ஸ்தோத்திரம் தாப்பனே. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் காட்ஸ் க்ளோரியஸ் வில் இல்லையா? ஆமாண்டவரே, தேவனுடைய சித்தத்தின்படியாக இயேசு கிறிஸ்து உடைய சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்தில் வந்தார். அந்த சித்தம் ஆண்டவரே தேவா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அது மிக அருமையானது. அந்த சித்தம் மிக மேன்மையானது ஆண்டவரே. உடைய சித்தத்தின்படி தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்ற. ஆமாண்டவரே, சாத்தான் தன்னுடைய சுய சித்தம், மனிதர்கள் சுய சித்தத்தை நிலைநாட்ட பார்க்கிறாங்க. பிசாசனுடைய ஆண்டவரே காரியங்களை நிலைநாட்டும்படியாக பிசாசு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போராடுகிறான். மனிதன் விழுந்து போன ஒரு நிலையில அவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பார்க்கிறான். சுய சித்தம், சுய ஒளி, சுய மேன்மை, சுய காரியம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் தேவை ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். அது ஆண்டவரே அருமையானது, மேலானது, உயர்வானது, மகிமையானது ஆண்டவரே. ஸ்தோத்திர தாப்பனே. உம்முடைய சித்தத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் உன்னதமானதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவா, உங்களை துதிக்கிறேன், உங்களை போற்றுகிறேன், உங்களை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எவ்வளவு ஆண்டவரே. தேவா தேவா, எனக்கு ஆண்டவரே அருமையானது. என்றென்றைக்கு நான் நினைத்திருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கைக்குரிய காரியமாக இதை வைத்திருக்கிறதே ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா.
ஆண்டவரே, நான்காவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எனக்கு எது தேவை என்பதை நீ தெளிவாக இருந்திருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது எனக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கு நாம் கேட்பதற்கு முன்பாகவே. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய தேவை அறிந்திருக்கிறேன், என்னுடைய சரீர பிரகாரமான தேவை அறிந்திருக்கிறேன். என்னுடைய அனைத்துமே ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, இன்று எனக்கு காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். டெய்லி பிரெட். ஆமா ஆண்டவரே, எனக்கு என்னது தேவை என்பது எமக்கு தெரியும். சரீர பிரகாரமான தேவை மட்டுமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தேவையை நீர் அறிந்திருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, இது இரண்டுமே முக்கியமானது தான். எனக்கு ரெண்டு தேவை. ஒன்று சரீர பிரகாரமான தேவை எனக்கு தேவை. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இவ்வளோ என்னை போஷிக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, இது என்னுடையது அல்ல. நீங்கள் எனக்கு ஆண்டவரே இவ்வளோ காரியங்களில் நன்மை செய்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இத்தனை வருஷமாக நான் பார்க்கும் பொழுது எனக்கு வேண்டியதை நீங்கள் எவ்வளோ அழகாக தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய சரீர பிரகாரமான தேவையை நீங்கள் சந்திக்காமல் இல்லை. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. என்னுடைய ஆத்தும ஆகாரம் உடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் கர்த்தாவே, உடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசி என்னுடைய ஆத்துமாவை நீர் போஷிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவை நீர் போஷித்து கர்த்தாவே என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவை ஆண்டவரே நீர் போஷித்து எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாக உடைய சத்தியத்தின் மூலமாக ஆண்டவரே எனக்கு எத்தனை காரியங்களில் என்னை போஷிக்கிறேன், பலப்படுத்துகிறேன். உண்மையிலே ஆண்டவரே, எனக்கு அநேசமில்லை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டான மரண வழி. இன்னைக்கு மனுஷன் ஆண்டவரே உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் தேடி ஓடுகிறான். ஆனால் ஆண்டவரே அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதில்லை. ஆண்டவரே, ஆண்டவர் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்டுவதில்லை. ஸ்தோத்திரம் தாப்பன். எனக்கு வேண்டிய ஆகாரம் என்பது ஆண்டவர் எனக்கு மட்டும் என்னை போஷித்து எத்தனை வருடங்களாக எனக்கு ஆண்டவரை தேவையான ஆகாரத்தை உணவை கொடுக்கிறேன், உடவை கொடுக்கிறேன், உடையை கொடுக்கிறேன். எத்தனையோ காரியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது தாப்பனே இவ்வளோ அருமையாக ஆண்டவரை கொடுத்துருக்கு. ஆத்தும ஆகாரத்தை எனக்கு தாங்க. ஆத்தும ஆகாரம் எனக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. எனக்கு ஆத்தும ஆகாரம் ரொம்ப தேவை தாப்பனே. ஒரு நாளும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட ஸ்திரப்பட எனக்கு ஆத்தும ஆகாரத்தை தந்து ஆண்டவரே என்னை கிருபையாய் நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஆத்தும ஆகாரத்தை எவ்வளோ கிருபையாக தந்து நீங்கள் என்னை அற்புதமாக என்னை ஆண்டவரே என்னை வழிநடத்துறீங்க தாப்பனே. அற்புதமாக என்னை போஷிக்கிறீங்க தாப்பனே. எவ்வளோ வேளைகளில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு எப்படி சரியான ஒரு ஆத்தும ஆகாரமாக இருக்குது. சந்தேக வேளைகளில், குழப்பமான வேளையில் அவருடைய வார்த்தை ஆண்டவரே அப்பத்தினால மாத்திரமில்லை, அவருடைய வார்த்தையினால தேவனுடைய ஆண்டவரே ஒரு வார்த்தையினால பிழைப்பான் அந்த ஆத்தும ஆகாரத்தை எனக்கு அதிகமாய் தந்து ஆண்டவரே என்னை நீங்கள் போஷிங்க தாப்பனே. அது எனக்கு திருப்தியாக இருக்கும். அது எனக்கு போதுமானது. போதுமென்ற மனதுடைய தேவ பக்தி மிகுந்த ஆசீர்வாதமானது. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ அற்புதமாக எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை ஆண்டவரே நீங்கள் தந்து வருகிறீங்க. எனக்கு குறைபடலை தாப்பனே. தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே எனக்கு எத்தனை நிறைவான ஆண்டவரே ஆகாரத்தை கொடுத்து தான் வந்திருக்கிறேன். நல்ல புஷ்டியான ஆகாரம், ஆத்தும ஆகாரம், சரீரப்பட ஆகாரம் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாளும் கர்த்தாவே குறைவிடலை தாப்பனே. எவ்வளோ அற்புதமாக என்னை நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அருமையாய் வழிநடத்திருக்கீங்கன்னு நான் பார்க்கும் பொழுது அது எவ்வளோ மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது உண்மையாலுமே எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக உடைய வார்த்தை இருந்து வருகிறது. உடைய வார்த்தை என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை என்னை ஸ்திரப்படுத்துகிறது. உம்முடைய வார்த்தை இது. ஆமாண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைக்கும்படியாக தர்மையான ஆகாரத்தை எனக்கு கொடுக்குறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே, அந்த ஐந்தாவதாக எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய இருதயமானது எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல காணப்படட்டும். யார் மேலும் எனக்கு ஒரு கசப்போ வெறுப்போ ஆண்டவரே இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை, மன்னிப்பு இருக்கும் பொழுது நேசம் இருக்கும் ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே மக்களை மன்னிக்கிறதில்லை. பெருமையும் மதிகேடும் இருக்கிறது. மன்னிக்காத ஒரு தன்மை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, அது ஒட்டு மொத்தமாக மற்றவர்களை விட தன்னை உயர்த்துகிற ஒரு, மற்றவர்களை மன்னிக்கிற, சொல்லப்போனால் மற்றவர்களை நேசிக்கிற ஒரு காரியம். ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவளை மன்னியும் என்று சொன்ன நீங்க ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஒரு காரியம் ஆண்டவரே. சிலுவையில் அறைந்தவர்களை நீர் மன்னித்தீர். மன்னிக்கிற தன்மை எனக்கு எவ்வளவு தேவை ஆண்டவரே, இல்லை? ஆமாம் தாப்பனே, எனக்கு நீங்கள் அதுவும் தாங்க. மற்ற ஒவ்வொருவரையும் மன்னிக்க பொறுத்தாட்கொள்ள கிருபதாரம் ஆண்டவரே. நான் யாரையும் கசந்து கொள்ளாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது உடைய கிருபை ஆண்டவரே. மட்டுமாக நான் பிழைத்திருக்கிறேன்னு சொன்னால் அது உடைய கிருபை அல்லாமல் வேறொன்றும் இல்லை ஆண்டவரே. இது உடைய கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திர தாப்பனே, இது உடைய கிருபை. எவ்வளோ ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் கசப்பான உணர்வுகள் இருக்குமானா மன்னிக்காத தன்மையில் மற்றவர்களை மன்னிக்கிறது போல, அதை மன்னிக்கிற அந்த கிருபை. ஸ்தோத்திர தாப்பனே, மற்றவர்களை மன்னிக்கிறது போல. ஆமாண்டவரே, என்னுடைய இருதயத்தில் எந்த ஒரு சின்ன கசப்பாக இருக்கக்கூடாது. யாரை குறித்த ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாது. என்னை மற்றவர்களை விட நான் என்னை உயர்த்தும்படியாக எந்த காரியமும் இருக்கக்கூடாது. வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம். என் ஆண்டவரை நான் நேசிக்கும் பொழுது அவரை போல நான் வாழணும். ஆண்டவர் தன்னை சிலுவையில் அறைந்த மக்களை மன்னித்தார் இல்லையா ஆண்டவரே? அதை மன்னிக்கிற தன்மை எனக்கு அதிகமாக வேணும். மற்றவர்களை மன்னிக்கிறது போல நான் அது ஆண்டவரே, நான் அது தட்டமாக சொல்லணும். நான் மற்றவர்களை மன்னிக்கிறவனாக இருக்கணும். அது எனக்கு தேவை ஆண்டவரே. மற்றவர்களை தாங்கி போகிற, மற்றவர்களை பொறுத்து கொள்ளுகிற, மற்றவர்களை ஆண்டவரே சகித்து கொள்ளுகிற, மற்றவர்களுக்காக ஆண்டவரே என்னை வெறுத்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அந்த ஒரு குணம் எனக்கு தேவை. ஆமாண்டவரே, மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போன்ற நான் மற்றவர்களை மன்னிக்கிறவனாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே, இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் இதை நீங்கள் வச்சிருக்கீங்களா? மற்றவர்களை மன்னிக்கிறது போல. ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளோ அருமையான ஒரு காரியமாக இது இருக்கிறது தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கிறது போல. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, நமக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. மற்றவர்களை மன்னிக்கிறது போல ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கிருபை தாங்க, எனக்கு இரக்கத்தை தாங்க, எனக்கு நீங்கள் தயவை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, எவ்வளோ அருமையான ஒரு காரியம் அது ஆண்டவரே. எத்தனையோ பேர் தேவனை அறியாத இருக்காங்க. ஐயோ, அவளுக்கால நான் ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ பேர் ஆண்டவரே மரியாதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களை மனந்திரும்பலுக்குள்ளாக கொண்டு வாரும். மன்னிப்பை தேடுகிற இதயத்தை தாரும். எவ்வளோ ஆண்டவரே தேவா, இந்த பட்டணத்தை அநேக ஜனங்களோடு கொண்டு வாங்க தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் கொண்டு வாங்க தாப்பனே. ஐயோ, எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அறியிலேயே அவங்களெல்லாம் மன்னிக்கும்படியாக இறங்கும் ஆண்டவரே. அவளுக்கெல்லாம் ரட்சிப்பை அருளும்படியாக இறங்கும் தாப்பனே. அவளுக்கெல்லாம் இந்த கிருபையை தரும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் தாப்பனே இந்த அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் தரும்படியாக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே, அருமையான எங்கள் தாப்பனே, ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களை மன்னித்து தேவா வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கைக்காக ஆண்டவரே நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே கிருபை தாங்க. மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் எவ்வளவு இலகுவாக இருக்கும் ஆண்டவரே. மற்றவர்களை மன்னித்து நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு கிருபையின் தாப்பனே, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி என்னுடைய பாவனை ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களில் தாப்பனே ஆண்டவரே, ஆனால் இன்னும் நமக்கு உண்மையாய் வாழ வேண்டிய பெரிய காரியம் இருக்கிறது. இந்த எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே
சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. தேவா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி சுத்திகரியும். மன்னிப்பு என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ஆண்டவரே பட்ட பாடுகளின் நிமித்தமாக எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதை நான் மறந்துடுவதற்குள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். என்னை மன்னியும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை மன்னித்து என்னை ஆண்டவரே அவைகள் என்று தாப்பனை விலக்கி அருளும். ஆமாண்டவரே, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் இல்லை. நான் இன்னும் ஆண்டவரே என்னுடைய அர்ப்பணிப்பு, உண்மைத்தன்மை, எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே நான் சரியாக இருக்க வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் எல்லாவற்றில் என்று ஆண்டவரே நான் சோதிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். என் பாவங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையினால், என் சிந்தனையினால், எண்ணங்களினால எவ்வளோ காரியங்கள் தவறினவர்கள் உண்டு ஆண்டவரே. தேவா, இன்னும் முதலாவது ஆண்டவரை வைத்து நான் வாழ வேண்டிய காரியங்கள் ஒருவல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துக்கப்படுகிற காரியங்கள் இல்லாமல் இருக்க நிச்சயமாக ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ என்று நீர் ஆராய்ந்து பார்த்தவளெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரை. என்னை சுத்திகரியும். நாளுக்கு நாள் நான் பரிசுத்தமாகணும். என்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கப்பட்ட பரிசுத்தமாக்குதலுக்குள்ளா என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் முதலா, என்னுடைய பார்வைகள் முதலா என்னை எதுமாய் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை நோக்கி நான் ஓட வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தத்தை ஆண்டவர், அசுத்தத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நோக்கி நான் ஓட வேண்டியது ஆண்டவரே. என்னுடைய பார்வைகள், எண்ணங்கள் இன்னும் ஆழமாக சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஒருவேளை நான் இன்னுமாக எனக்குள்ளாக பாவத்தை நேசிக்கிற தன்மைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு ஆண்டவரே இரங்கும் தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் நீர் மன்னித்து எனக்கு இறங்குமே ஆண்டவரே. என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும். எப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்தமாகுதல், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கல்வாரியை நான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டிய எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அந்த அன்பு அதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எனக்காக எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான வழியை வைத்திருக்கிறேன், எவ்வளோ பெரிய ஒரு உயர்வான ஆண்டவரே பாதையை வைத்திருக்கிறேன் என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே எனக்கு ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இது எல்லாற்றுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமாண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை கழுவிக்கொண்டே இரும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் கிளென்சஸ் ஃப்ரம் ஆல் சின்ஸ். எப்பொழுதும் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. அந்த ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவரே எப்பொழுதும் நான் கொண்டவனாய் வாழக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்து கர்த்தாவே என்னை நீர் வழி நடத்தியறலும். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே மன்னிப்புங்கிற ஒரு காரியம். ஆமாம் ஆண்டவரே, எவ்வளோ பேர் நான் என் பாவங்களை மன்னித்தரலாம் தாப்பனே. ஆண்டவரே ஒரு அவன் பாக்கியவான் என்று அழகாக சொல்லுகிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியமான ஸ்லாக்கியமான காரியம். ஸ்தோத்திரம் தாப்பனே. அதற்காக மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவரே எனக்கு நீர் வழி ஏற்படுத்தி கொடுத்த ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நீர் அறிந்திருக்கிறேன். என்னுடைய குற்றங்கள் உமக்கு மறைவா இல்லை தாப்பனே. எல்லாவற்றையும் வெளியரங்கமாக அறிந்திருக்கு. என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், தீர்மானங்கள், விருப்பங்கள், செய்கள் எல்லாம் உமக்கு அன்பாக மறைவானதாக இல்லை ஆண்டவரே. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த காரியங்கள் என்று என்னை விலைக்கு என்னை பாதுகாத்துக்கொள்ளும் தேவா. என் பாவங்களை மன்னித்து எனக்கு இறங்கும். என் மீதிலெல்லாம் மன்னித்து எனக்கு ஆண்டவரே இரக்கம் செய்யும். என்னை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை, தூய்மைப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகளினால பாவம் செய்யாதபடிக்கு, என்னுடைய வார்த்தைகளினால பாவம் செய்யாதபடிக்கு என்னை எதுமாக சுத்திகரித்து வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் அந்த 7வது காரியம் இவ்வளோ உண்மை ஆண்டவரே. எத்தனையோ சோதனைகள் உண்டு தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, இந்த பிசாசு எப்பொழுதும் ஆண்டவரே விழிப்பாக இருக்கிறான். என்னுடைய சொந்த மாம்சம் விழிப்பாக இருக்கிறது.
உலகம் எப்பொழுதும் வெளிப்பாக இருக்கிறது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் உலகத்தில் பிதாவின் அன்பில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரே, தாப்பனே, சோதனைகள் என்பது என்னை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது தாப்பனே. ஆனால் அதில் நான் உட்பிரவேசிக்கக்கூடாது. ஆண்டவரே, பல சோதனைகள் என்னை தாக்குறது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பல வேளைகளில் பல விதமான சோதனைகள் என்னை தாக்குவது. ஆனால் ஆண்டவரே, அதில் நான் உட்பிரவேசிக்காமல் என்னை காத்துக்கொள்வது உம்முடைய கிருபை மட்டும்தான். உடைய கிருபையினால் மட்டுமே நான் அதில் உட்பிரவேசிக்காமல் பாதுகாக்கப்பட முடியும். இல்லை ஆண்டா, விழுந்துடும் ஆண்டவரே. என்னுடைய சொந்த பலத்தினால் நான் நிற்க முடியாது. சொந்தது ஆண்டவரே, சோதனைக்கு நான் உட்பட்டு போயிடக்கூடாது. ஆமாம் ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு பல சவால்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆமாம் ஆண்டவரே, முதலாவது வைக்காதபடிக்கோ அல்லது உலகத்தை முதலாவது வைக்கவோ அல்லது மனிதர்களை முதலாவது வைக்கவோ ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே, இல்லை தாப்பனே, அது எனக்கு வேண்டாம். ஆமாம் ஆண்டவரே, சோதனை என்பது ஆண்டவரே நான் உள்ள பிரவேசிக்கக்கூடாது. ஐயோ தாப்பனே, வேதத்தில் எத்தனையோ பேரை பார்க்கலாம், சோதனைக்குட் பிரவேசியா. என்னை சுற்றிலும் ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் அனுதினம் என்னை தாக்குறது. ஆமாம் ஆண்டவரே, சுயம் பாவம் என்ற பலவிதமான நிலைகளில் என்னை தாக்கும்படியான ஆண்டவரே காரியங்களை நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, அதில் நான் உட்பிரவேசித்திடக்கூடாது. உண்மைதான் ஆண்டவரே, உண்மையாக தலைமையில பறவைகள் பிறக்கான அது கூடு கட்டப்பட்டிடக்கூடாது. ஆனால் இதுவே பிற ஆண்டவரே, அந்த சோதனை வரும் பொழுது ஆண்டவரே விழிப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். சிம்சோன் எப்படி ஆண்டவரே சோதனையில் விழுந்து ஆண்டவரே, பிசாசானவன் பல விதங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பண்ணப்பாது அந்த சோதனைக்கு ஆண்டவரே அவர் உட்பிரவேசிக்கலையே. ஆமாம் ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான காரியம். சோதனையில் ஆண்டவரே, எனக்கு சோதனைகள் உண்டு, சோதனை இல்லாத மனுஷனே கிடையாது. பலவிதமான சோதனைகள், பிசாசு சோதிக்கிறவன், சோதனைக்காரன். உலகம் எப்பொழுது ஆண்டவரே அதன் பக்கமாக இழுக்கும்படியாக, உலகத்துக்கொத்த ஒரு மனுஷனாக என்னை ஆண்டவரே மாற்றும்படியாக சோதிக்கிற பல காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆமாம் ஆண்டவரே, பொருள் ஆசை ஆண்டவரே, பலவிதமான ஆசைகள் ஆண்டவரே, ஒருவன் எண்ணங்களினாலும் கூட அதை நான் பிரவேசித்து அதில் ஆண்டவரே நான் அதில் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கும். சோதனை எத்தனையோ இருக்கு ஆண்டவரே. ஆனால் அதிலெல்லாம் எனக்கு நீங்கள் விலைக்கு அருளும் தாப்பனே. சோதனைக்கு நான் ஒரு நாளும் ஆண்டவரே, சோதனைகள் தாக்கலான விழிப்பாக இருந்து சோதனைக்குட்படாத வழிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆமாம் ஆண்டவரே, நான் சோதனைக்குட்பிரவேசியாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபமும் எனக்கு தேவை. விழித்திருந்து நான் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவரே, ஐயோ சாலம் இந்த தாவீது எப்படி ஆண்டவரே சோதனையில் பிரவேசிட்டான். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு மனுஷானா தாவீது அதில் எவ்வளோ சீக்கிரமாக விழுந்துட்டான்னு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, தேவா நீங்கள் என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என்னை கிருபையாக நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, சோதனையில் நான் பிரவேசிக்காதபடிக்கு என்னை கிருபையாய் தகப்பனே நீங்கள் காத்து கொள்ளுங்க. சோதனையில் ஆண்டவரே நான் விழுந்து விடாதபடிக்கு எனக்கு நீங்கள் ஆண்டவரே இதில் உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, சோதனையில் நான் விழுந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான சோதனைகள் ஆண்டவரே தகப்பனே. உலகம் மாமிசம் பயங்கரமான ஆண்டவரே, இது காட்டு கழுதை. ஐயோ தாப்பனே ஆண்டவரே, எத்தனை காரியங்கள் ஆண்டவரே, எவ்வளோ சீக்கிரம் மனிதர்கள் சோதனையில் விழுந்து போகிற ஒரு காரியம். இன்டர்நெட்லாம் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஆண்டவரே சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டபடியான பல காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா நான் சோதனைக்கு உள் பிரவேசியாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும். கிருபையாயிரும் ஆண்டவரே. சோதனை ஆண்டவரே மேற்கொள்ளுகிறவனாக, சோதனையை ஜெயிக்கிறவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் என்னை போல. ஆனால் ஆண்டவரே சோதனைக்குள் பிரவேசிக்கல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவ்வளோ ஒரு அருமையான காரியமாக இது இருக்கிற தாப்பனே. ஆண்டவரே சோதனைக்குள் பிரவேசியாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே தேவா அம்மை துதிக்கிறேன். ஆண்டவர் சோதனைக்குள்ள பிரவேசியாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தீமையை நின்று ஐயோ, இந்த உலகத்தில் எவ்வளோ தீமைகள் ஆண்டவரே, எவ்வளோ தீமைகள் ஆண்டவரே. ஐயோ, மக்கள் இவ்வளோ ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவில் இஸ் an evil world, Lord.
ஐயோ, இந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய ஆண்டவரே, ஒரு பொல்லாத உலகத்தில் எத்தனை மக்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இந்த பொல்லாத உலகத்தில் அவருடைய ஆத்மாவானதோ ஆண்டவரே, ஆதாம் ஏவாளுடைய அந்த விழுந்து போன தன்மை எப்பொழுதும் ஆண்டவரே அழிக்கும்படியாக அடியேன் என்ற தீமையை நின்று ஆண்டவரே, தீமையை ஆண்டவரே அடியேனேற்று விலைக்கு போடும். இந்த உலகத்தில் தீமையில் ஐயோ, இந்த உலகம் எவ்வளோ ஒரு பொல்லாத உலகமாக இருக்கிறது ஆண்டவரே. மனிதர் மத்தியில் சுபாவ அன்பில்லை, உண்மையான அன்பில்லை, தேவனுக்குரிய அந்த ஆண்டவரே அன்பில்லை, கிருபை இல்லை. ஐயோ தாப்பனே, எவ்வளோ காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, எல்லாவற்றையும் நீர் அகற்றி போட்டு ஐயோ தாப்பனே உதவி செய்யும் ஐயா, உதவி செய்தரலும் தாப்பனே. தீமையை ஆண்டவரே கத்தாவே நீர் விலைக்கு ஏறலும் ஐயா. ஆண்டவரே, தீமையை நீர் விலைக்கு போடும். தீமை என்ற விலைக்கு ஆண்டவரே, கிருபையின் ராஜாவே, தீமையின் விலைக்கு போடும் ஐயா. ஆமாண்டவரே, எத்தனை தீமையோ, எத்தனையோ மக்கள் தீமைங்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது ஆண்டவரே. இவ்வளோ மக்களை ஆட்டி பாவம், தீமைங்கிறது ஒன்றும் இல்லை, பாவம். ஆமாண்டவரே, ஈவில் இஸ் எ சின். பாவமானது இன்றைக்கு உலகத்தை எப்படி ஆட்டி படைக்கிறது. எத்தனையோ மக்கள் ஐயோ இவளை நீ ரட்சிக்க மாட்டீரா ஆண்டவரே, தீமையினால ஆண்டவரே கத்தாவே முற்றமாக அழிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை நீங்கள் ரட்சிக்க மாட்டீரா. தேவா தேவா, தீமையை விட்டு ஆண்டவரே மக்களை விலக்கும்படியாக ஐயோ நீங்கள் ரட்சிக்க மாட்டீங்களா தாப்பனே. தேவா தேவா, எத்தனையோ மக்களை பார்க்கும் பொழுது இந்த தீமை என்பது எப்படி ஆண்டவரே அந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தேவா, தீமை நின்று அடியேனை ரட்சித்துக் கொள்ளும், மற்றவர்களையும் ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த தீமை எவ்வளோ ஒரு பயங்கரமான முறையில் ஆண்டவரே ஆட்கொண்டு அழித்து கொண்டிருக்கிறது தாப்பனே. தேவா, இதெல்லாம் நீர் எடுத்து போட்டு தேவா நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. தீமை என்பது ஐயோ கர்த்தாவே, இத்தனை குடும்பங்களை அழித்து கொண்டிருக்க, குடும்பங்களில் தீமை ஆண்டவரே, பிள்ளைகள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் எவ்வளோ தீமையானது ஆண்டவரே ஆட்கொண்டிருக்கிறதே. எல்லாம் நீர் அதமாக்கி போட்டு ஆண்டவரே, அதமாக்கி போடும் குடும்பங்களில் தீமைகள், பாவம் என்பது ஆண்டவரே பிரபாகித்து காணப்படுகிற வேளை நீர் அதமாக்கி போடும் ஆண்டவரே, நீர் அழித்து போடும். தேவா தேவா, நீர் இவளை அடித்து போட்டு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தீமையை ஆண்டவரே, ஆண்டவரே தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் நீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தீமை என்பதை பார்க்கும் பொழுது பாவம், எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஐயோ இந்த பாவத்தினால எவ்வளோ பாதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களை ஆண்டவரே நீர் ஒருவே ரட்சிக்க முடியும். ஐயோ தீமையானது எவ்வளோ ஆண்டவரே ஐயோ அழிவுக்குள்ளாக மக்களை கொண்டு செல்லுகிறது. ஐயோ தாப்பனே, தீமை என்பது ஆண்டவரே எவ்வளவோ மக்களை ஆண்டவரை அழித்து கொண்டிருக்கிறதே தாப்பனே. தீமையினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுடைய நிலை ஐயோ எவ்வளோ ஒரு கொடிது தாப்பனே, எவ்வளோ ஒரு கொடிது ஆண்டவரே, எவ்வளோ ஒரு கொடிய காரியம் இது, எவ்வளோ ஒரு கொடிய காரியமாக இது இருக்கிறது ஆண்டவரே. ஐயோ இந்த தீமையை ஆண்டவரே தேவா, இது உண்மையிலே எத்தனை குடும்பங்களை அழிக்கிறது ஆண்டவரே, எத்தனை குடும்பங்களை பாவம் ஆண்டவரே, விபச்சாரம், வேசித்தனம், குடி, ஐயோ இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகளை இந்த போதை மருந்தெல்லாம் ஐயோ ஹைஸ்கூல்ல எல்லாம் கூட ஆண்டவரே எவ்வளோ தீமை பிரபாகித்து ஐயோ உலகம் மேற்கத்திய நாடுகள்லாம் பார்க்கணும். ஒரு காலத்தில் மிஷினரிகளெல்லாம் அனுப்பின தேசம் இன்றைக்கு இரண்டு போயிருக்கிறதே தாப்பனே. தீமை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே ஐயோ தீமை என்று அடியேனை ரட்சித்துக் கொள்ளும், பாவத்தின் என்ற விலைக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும், உதவி செய்யும் ஆண்டவரே. தேவா, உடைய ஒத்தாசையை தந்து கிருபையாய் நீர் வழி நடத்தியறலாம், இரக்கங்கூர்ந்தரலும் ஆண்டவரே. தேவனே தேவனே, உடைய ஒத்தாசையை தந்து நீர் ஆசீர்வதி தரலாம், உடைய கிருபையை தந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. தேவை எவ்வளோ கத்தாவே ஐயோ அழித்து கொண்டிருக்கிற விலை அதமாக்கி நீர் ஆண்டவரே தீமையை அழிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் வந்த தெய்வக்குமாரன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தில் நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஆமாண்டவரே, ரட்சிப்பு என்பது தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உடைய ரட்சிப்பு எனக்கு தேவை.
ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடைய ரட்சிப்பினில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எவ்வளோ உண்மை தாப்பனே. என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேன்றதில்ல, உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில் தொடர்கிற ஒரு அருமையான காரியமாக இருக்கிறதே. இந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில அருமையாய் தொடர்கிற காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அலட்சியமாக இருக்கிறாங்களே. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களுக்கு ரட்சிப்பை பற்றி தெரியாது. ரட்சண்ய ஆண்டவரே கர்த்தாவே காரியம் தெரியாத ஒன்றாக இருக்கிறதே. ஐயோ, அந்த மக்களை ரட்சிக்க மாட்டீரா? அநேகரை நீங்கள் ரட்சிக்க மாட்டீங்களா? அநேகரை நீங்கள் மீட்க மாட்டீங்களா தகப்பனே? ரட்சிப்புக்குள்ளாக அநேகரை கொண்டு வாரும் ஆண்டவரே. மீட்புக்குள்ளாக அநேகரை நீர் கொண்டு வாரும். ஐயோ ஆண்டவரே, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்து போனா லாபம் என்ன என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. எவ்வளோ உண்மை தாப்பனே. உலகம் முழுவதுமே ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்திட்டாலும் ஆண்டவரே அவனுடைய ஆத்துமாவில் அதை ஆண்டவரே கத்தாவே இழந்து போனா ஆண்டவரே, அது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஐயோ தாப்பனே, தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போகிற ஒரு நிலையில ஆண்டவரே கத்தாவே எத்தனையோ மக்கள் கத்தா. ஐயோ, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவர். ரட்சிப்பை ஆண்டவரே, இந்த சபையை ரட்சிப்பின் துணி கேட்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் துணியானது கேட்கப்பட வேண்டும். ரட்சிப்பு ஆண்டவரே விளங்க பண்ண வேண்டும். ரட்சிப்பு ஆண்டவரே தேவா வெளிப்படுத்தப்பட வேண்டும். ரட்சிப்பு என்பது ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில உண்மையாலுமே ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபை செய்தரலாம். ரட்சிப்புக்குள்ளாக நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. தேவா தேவா, ரட்சிப்புக்குள்ளாக அநேக மக்களை நீர் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவா, ரட்சிப்பை தாரும், மீட்பை தாரும், விடுதலையை தாரும், இரக்கத்தை தாரும். ஐயோ தேவா, இந்த மக்களெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஏமாற்றம் ஆண்டவரே. அநேக ரட்சிக்கப்பட்டதாக எண்ணி ரட்சிக்கப்படாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு ஆண்டவரே. இவளெல்லாம் நீ ரட்சியும் ஐயா. ஐயோ தகப்பனே, ரட்சிப்பை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த சபையில ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மக்கள் மத்தியில் நம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும் ஐயா. நம்முடைய கிருபை இந்த மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. தேவா தேவா, நீர் இறங்கும் இறங்கும். ஐயோ, ரட்சிப்பை ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு வழி நடத்தும். ரட்சிக்கப்படாமல் இந்த உலகத்தை ஆண்டவரே கர்த்தாவே கடந்து போதே போல ஒரு பயங்கரமான காரியம் இல்லை. பாவியாக என்னை அன்னுதினம் ரட்சித்துக் கொள்ள. ரட்சிப்புங்கிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவரே நான் மீட்கப்பட்ட பிள்ளையாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக, ஆண்டவருடைய பிள்ளையாக சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எனக்கு தந்து உதவி செய்யும் ஆண்டவர். இந்த ரட்சிப்பினுடைய தேவை எவ்வளோ பெரிதா இருக்கிறது ஆண்டவரே, எவ்வளோ பெரிது ஆண்டவரே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீ உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். முழு குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அடியடைய முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். எல்லா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பங்கள், சந்ததிகள் ரட்சிக்கப்படணும். இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும், குடும்பமாக ரட்சிக்கப்படணும், பிள்ளைகளாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பாவத்தினுடைய அகோர பிழையிலிருந்து ஆண்டவரே அநேக பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளும் ஐயா. நீ ரட்சித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, ரட்சிப்பு இல்லைன்னா என்ன இருக்குது தாப்பனே? ஆமாண்டவரே, ரட்சிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை கத்தா. ஐயோ ஆண்டவரே, நம்முடைய ரட்சிப்பை நீ தந்து கிருபையாய் தகப்பனே வழிநடத்த வேணும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய ரட்சிப்பை தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேணும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. நம்முடைய ரட்சிப்பை தந்து ஆண்டவரே நீர் கிருபை கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறேன். இவ்வளோ ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவில் அந்த சந்தோஷம், கர்த்தருக்குள்ளான ஒரு சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ரட்சிப்புக்குள்ளான அந்த ஒரு சந்தோஷம் என்பது எவ்வளோ ஆண்டவரே மேன்மைக்குரியதாக இருக்கிறதே, உயர்வுக்குரியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே தேவனே, இந்த ரட்சிப்பினுடைய காரியம் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறதே. ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ராஜ்யம் உம்முடையது. ரெண்டு சராசரங்களையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். தைந்த கிங்டம். ஆமாண்டவரே, சாத்தானுடையது அல்ல,
அவன் ஆண்டவரை இடைக்காலத்தில் ஆண்டவரை ஆதாம் ஏவாளை ஏமாற்றது மூலமாக உள்ள நுழைந்த காரியம். ஆனால் ராஜ்யம் ஆண்டவருடையது. ஆண்டவருடைய ராஜ்யம் ஆண்டவரே ஆண்டவரே ராஜ்யமானது. தேங்க்யூ லார்ட், இட்ஸ் thine the kingdom. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நம்முடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படுகிற இந்த மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபைகளில் நம்முடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் லார்ட் காட், உம்முடைய ராஜ்யமானது நிலைநாட்டப்பட வேண்டாம். ஆண்டவரே, இது உம்முடையது தான், ஒரு காலம் சாத்தானுடையது அல்ல. ஆண்டவரே, ராஜ்யம் என்பது உம்முடைய தாப்பா. இட்ஸ் thine the kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இது ஆண்டவரே சாத்தானுடையது அல்ல. நீர் உண்டாக்கின அந்த சராசரங்கள், ஆண்டுடைய பிள்ளைகள், கழுவப்பட்ட மக்கள், சபைகள், உண்மையான சபைகள் கர்த்தருடையவைகள். ஆமாண்டவரே, இது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறீர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில ராஜாவாக வேற்றிருக்கிறீர். ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில ஆண்டவரே ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக. ஆண்டவரே, நான் ராஜ்யத்தின் புத்திரன், உலகத்தின் மனிதன் அல்ல. உம்முடையது ராஜ்யம், உம்முடையது. ஆகவே நான் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. ஆமாண்டவரே, ராஜ்யம் என்பது என் ஆண்டவருடையது, பிசாசுடையதல்ல. இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும், எல்லாம் முறிந்து விடும். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படும். தேவனுடைய ராஜ்யம், தை கிங்டம் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். இதெல்லாம் ஒழிந்து போடும். எல்லா உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய மகிமை என்று சொல்லப்படுகிறவர்கள் அனைத்துமே ஆண்டவரே அழிந்து விடும், நிர்மூலமாய் போய்விடும். ஆண்டவரே, இதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். ராஜ்யம் ஆண்டவருடைய. தேங்க்யூ லார்ட், thou art the king. நீரே இன்றைக்கும் ஆளுகை, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாக நீர் ஆளுகை செய்கிறீர். ஆண்டவரே, ஆமாண்டவரே, சாத்தான் பலவிதங்களில் மக்களை அலைக்கழித்தாலும் அநீதி, தீமை மிக பெரிதாக. லார்ட், யூ ஆர் த ரூலர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர் தேவன் ஒருவரே. அண்ட சராசரங்களை நடப்பிக்கிறவர் தேவன் ஒருவரே. அண்ட சராசரங்களை நிலைநாட்டுகிறவர் தேவன் ஒருவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா தேவா, ஸ்தோத்திர தாப்பனே. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இவ்வளோ அருமையாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நீர் ஆளுகை செய். ஆண்டவரே, எல்லா காரியங்கள் மத்தியில் உலகம் ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிறதை போல காணப்படலாம். ஆமாண்டவரே, எலியா இடத்துல ஆண்டவரே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர். ஆமாண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இன்றைக்கும் ஆண்டவரே ஆளுகை செய்கிறேன். உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டது தான் எல்லாம், அந்த அண்ட சராசரங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டது தான் சகல காரியங்களும். ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறேன், உங்களை போற்றுகிறேன். உடைய ராஜ்யத்துக்குரிய அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, வெற்றிகளையும் விடுதலைகளையும் மகத்துவமானவராக நீர் இன்றைக்கும் வைத்து ஆளுகை செய்கிறீர். ஆண்டவர் ஸ்தோத்திரத்தாப்ப. thine the kingdom. It is God. He is the sovereign God. அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும். அவருடைய திட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறுவதில்லை. அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஆண்டவரே எதுவுமே இல்லை தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். You are the king. You are the king. Yes Lord, you are the king and the kingdom is thine. Kingdom is thine. ராஜ்யம் ஆண்டவருடையது. ஆண்டவரே, ஆமாண்டவரே, உம்முடையது தான் தாப்பனே, சாத்தானுடையதல்ல, உலகத்தினுடையதல்ல, மனிதனுடையதல்ல, மனித மேன்மைகளுக்கு உட்பட்டதல்ல. இது ஆண்டவருடைய ராஜ்யம். He still reigns. அவர் என்றும் ஆளுகை செய்கிறார், என்றும் ஆளுகை செய்கிறார், இன்றைக்கும் அரசாட்சி செய்கிறார், இன்றைக்கும் மேலானவராக உயர்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ ஒரு அருமையான காரியம் அது. தேவா தேவா, ஸ்தோத்திரம் ஐயா. ராஜ்யம் உம்முடையது. நீர் ராஜாவாக வீற்றிருக்கிறீர், ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். என்னுடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமானவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, வல்லமை உம்முடையது தாப்பனே. thine the power. Yes Lord, thou art the God of power. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கேட்கிறேன்.
ஆமாண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அந்த மக்களை வழிநடத்தினீர். ஆண்டவரே, எத்தனையோ சமயங்களில் உங்களுடைய வல்லமை எவ்வளவு பெரிதுங்கிறதை யோசித்து பார்க்கணும். இந்த வேதத்தில் அடியனுடைய வாழ்க்கையிலும் கூட உடைய வல்லமை நீர் விளங்க பண்ணியதுனால பிழைத்திருக்கிறேன். தைந்த பாவ லார்ட் காட் அண்ட சராசரங்கள், இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. பவர் ஆஃப் காட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவனை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். able to change the lives of a man. ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய வல்லமை இடத்துல உண்டு. ஒரு பாவியை நீதிமானாக்கிற வல்லமை. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது தேவா. இந்த வேதம் முழுவதுமாக உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணாமல் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமை விளங்க பண்ணாமல் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு வல்லமையாய் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். எவ்வளவு வல்லமையாய் ஆண்டவரே நீர் இவர்கள் எல்லாம் நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ வல்லமை அல்லவர், எவ்வளவு வல்லமை அல்லவர் ஆண்டவரே. எப்படி பெரிய ஒரு வல்லமை ஆண்டவரே. பவர் ஆஃப் காட். ஐயோ, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் வல்லமை வல்லமை என்ற பெயரில் சொல்றாங்க. ஆனா ஆண்டவரே, வல்லமை தேவனுடையது. அவன் என்றென்றைக்கும் உம்முடையது. பவர் இஸ் ஆஃப் த லார்ட். எந்த ஒரு மனிதனும் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஏதாவது மேலான அற்புதங்களை நீ செய்வேன். அந்த வல்லமை கர்த்தருடையது. இந்த வல்லமை தேவனுடையது ஆண்டவரே. இந்த வல்லமை தேவனுடையது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ பெரிய கர்த்தராக ஆண்டவரே நீர் வல்லமையிலும் வல்லமை, மகத்துவமான வல்லமை உள்ள கர்த்தர் இவர். மகத்துவமான வல்லமையின் தேவன் இவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு மேன்மைக்குரியவர், எவ்வளவு நீர் மகத்துவத்துக்குரியவர் ஆண்டவர். ஆண்டவரே, there is power. அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை இடத்தில் உண்டு. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஆண்டவரே நீர் வழிநடத்தி செல்லுகிறவர். அந்த வல்லமை இடத்துல இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நீர் வழிநடத்தி செல்லுகிறீர். ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, நீர் வழிநடத்தி செல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவா, அந்த வல்லமையினால ஆண்டவரே நீர் வழிநடத்தி செல்லுகிறீரே. அந்த வல்லமையினால ஆண்டவரே நீர் ஆண்டவரே செயல்படுத்துகிறீரே. ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வல்லமையை கொண்டு ஆண்டவரே என்றைக்கும் நீர் செயல்படுகிறீர். மக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். லார்ட், there is power to Lord build up anything. சபையை கட்ட வல்லமை இடத்துல உண்டு. சபையை அழிவு நின்று பாதுகாக்கும் இடத்துல வல்லமை உண்டு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வல்லமை கர்த்தருடையது. He is the one who is so powerful. மனுஷன் எம்மாத்திரம், நாசில சுவாசம் அல்ல மனுஷன் எம்மாத்திரம். ஆண்டவரே, Lord, thine the power, thine the power, thine the glory, thine the majesty. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள கர்த்தர் நீர். எவ்வளோ ஆண்டவரே மேன்மையானவர் நீர். ஆண்டவரே, எவ்வளோ நீர் மகத்துவம் அல்லவர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளோ ஒரு வல்லமையின் தேவனாக இருக்கிறீரே ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையின் ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. There is power with God. He is a powerful God. He is a powerful God. அந்த தேவன் வல்லமை உள்ளவர். அந்த தேவன் வல்லமை உள்ளவர். எதையும் செய்ய கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்ணில் தட்டுங்கள் திறக்கப்படும். He is able to do, Lord. He is able. He is able. ஒரு வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வல்லமை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. தேவா தேவா ஆண்டவரே, உடைய வல்லமை எவ்வளோ பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதமாக நீ செயல்பட்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை துதித்து நம்ம வல்லமை கர்த்தருடையது ஆண்டவரே. வல்லமை கர்த்தருடையது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை கர்த்தருடையதா இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். தேவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமை பொருந்திய தேவன். Glory is of the Lord. ஆண்டவரே, பரலோகத்தின் மகிமையை எண்ணி பார்க்கும் பொழுது
இந்த பூலகத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையை நீர் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிற ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா தேவா, உம்முடைய மகிமை எவ்வளவு மேலானது, உம்முடைய மகிமை எவ்வளவு உயர்ந்தது ஆண்டவரே. உம்முடைய மகிமை என்பது எவ்வளவு ஆண்டவரே சிறந்தது தாப்பனே. லார்ட் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை கண்டு ஒரு மனுஷன் பிழைக்க முடியுமா? தேவா தேவா, a glory is thy power, a glory, O Lord, is thy power. Glorious, மகிமையான காரியங்கள் என செய்கிறவர் ஒரு பாவியின் வாழ்க்கையில் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். Glory என்பது it belongs to the God. மனிதன் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. Glory is not of man, glory is of the Lord. ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவனுடைய மகிமையை கண்டு என்று பார்க்கிறோம். ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ அருமையான மகிமையை ஆண்டவரே. தேவா தேவா, நீர் இன்றைக்கும் வெளிப்படுத்துகிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துகிறீரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. அற்புதமானவரே, நீர் மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா, மகிமையின் ஆண்டவரே, கர்த்தர் அவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது ஆண்டவரே, உடைய மகிமை எவ்வளோ மேலானது தாப்பனே. மகிமையிலும் மகிமையை பொருந்திய கர்த்தர் அவர். ஆண்டவரே, சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது அந்த மகிமையை நீர் வெளிப்படுத்தினேன் ஆண்டவரே, உள்ள பிரவேசிக்க கூடாதபடிக்கு. ஆமாம் ஆண்டவரே, இன்றைக்கும் மகிமையை கண்டு ஆண்டவரே ஒருவரும் பிழைத்திருக்கும். லார்ட், இட் பிலாங்ஸ் டு த ஹெவன், தி இட்டர்னிட்டி. மகிமை என்பது ஆண்டவரே எவ்வளோ மேலானது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. மகிமையின் தேவனாக நீர் இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மாட்சிமை பொருந்தியவர், மகத்துவம் பொருந்தியவர் ஆண்டவரே. இந்த மகிமையெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, எவ்வளோ மகிமையை பார்க்கும் பொழுது உடைய பரிசுத்தம், உடைய நீதி ஆண்டவரே, கர்த்தாவே, ஏசாயா அந்த ஆண்டவருடைய மகிமையை கண்டு ஆண்டவரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவ தூதர்களும் ஆண்டவரே மை ஆராதித்த அந்த மகிமையை எண்ணி பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெரியது ஆண்டவரே, எவ்வளோ பெரியது. ஸ்தோத்திர தாப்பனே. மகிமையின் கர்த்தர் இவர், மகிமையின் ராஜா இவர், மகிமையின் ஆண்டவர் இவர். ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமை உரியது தாப்பனே. Thou art worthy of all glory. Thou art worthy of all glory, Lord. எல்லா மகிமைக்கும் ஆண்டவரே நீர் பாத்திரமானவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் ஆண்டவரே நீர் பாத்திரமானவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. கர்த்தாவே, மை துதிக்கிறேன், மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, நீர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உன்னதமானவர் ஆண்டவரே. உடைய மகிமையை ஆண்டவரை சொல்லி முடியாதது. உடைய மகிமை என்பது ஆண்டவரை அளவிடப்பட முடியாதது. உடைய மகிமை என்பது ஆண்டவரை சொல்லிப்பட முடியாதது தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, எவ்வளோ அருமையாக ஆண்டவரே கர்த்தாவே உடைய மகிமை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, உடைய ஆண்டவரே மகிமையை சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவனே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ பெரிய மகிமை பொருந்திய கர்த்தாவே ஆண்டவரே, மகிமை என்று சொல்லுகிற the glory, glory only belongs to God. It is not of man. மனிதனுக்குரியதல்ல. ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா, மகிமையின் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறேன். மை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேதத்தில் உடைய மகிமை இவ்வளோ ஆண்டவரே வெளிப்படுத்தி இருக்கிறதே, எல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, மெய்யாலுமே மகிமை தேவனுக்கு மாத்திரமே உரியது. மகிமை தேவனுக்கு மாத்திரமே உரியது. ஸ்தோத்திர ஆண்டவரே, இவ்வளோ பெரிய உன்னதமான இந்த மகிமை எண்ணி பார்க்கும் பொழுது நன்றி செலுத்துகிறேன். மை போற்றுகிறேன், மை வணங்குகிறேன் ஆண்டு. இவ்வளோ நல்ல தேவன். ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே கனம், துதி, மகிமை யாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.